சிதாரத்தை பூசிக்கொள்ள சரி உனக்கு என்ன காலதாமதா அது ஏன் கேக்குறீங்க கேட்காது விட்டுலாமா நான் வீட்டுல நானும் எங்க அண்ணன் 2 பேரு நீங்க ஆமா ஐயா ஐயா நீட்டா போவாதா குண்டா ஆமா ஐயா குண்டா தான் வரேன் குண்டா கொல்லமா ஐயா மாதிரியே இருக்கு ஐயோ நீ ரொம்ப வயர்மாகறியா சிட் டவுன் ப்ளீஸ் ஐயா யாரு நானும் எங்க அண்ணன் 2 பேரு இருக்கோம் ஒக்கா யாருடா ஏன்டா எங்க அக்கா கூப்பிடுற ஐயா யார் மன்னர் இல்ல செல்லமாலந்த மன்னவரே மன்னவாரி துண்டவரே போல் மன்னவாய் வான கறக்கறா பானியா வான விட்டுனே இருக்கற ஐயா நானும் எங்க அண்ணன் 2 பேரு இருவர் நல்லா சொத்து பத்தி எல்லாமே பிரிச்சு கொடுத்தாச்சு ஐயா இருந்தாலும் என் வீட்டு மாடு போய் எங்க அண்ணன் கையில மேஞ்சு புடிச்சு மேஞ்சது தப்புதானே அதனால எங்க அண்ணகார மாட்டு காலை வச்சாடா அட பாவி பசுமாட்டு காலை உடைக்கலாமா தப்பாச்சே அதானே எனக்கு வந்துச்சு கோவம் கோவம். நேரா கிடுகிடுன்னு எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன் எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் எங்க அண்ணி கருப்பத்தை கரைச்சிட்டேன் ஏய் அட படுபாவே ஒண்ணே மாட்டு காலை உடைச்சிட்டான் ஆமா. நீ போய் கருப்பத்தை கழிச்சிட்ட கருப்பத்தை கரைச்சிட்டேன் இவரு கொடுத்தா ஒரு நாள் ஆட்டு காலை உடைச்சிட்டாரு எப்படா என்ன ஏன்டா வேணாமா ஐயா எங்க அண்ணனுக்கு கோவம் வந்து தலைவர் எல்லாரும் பஞ்சாயத்து கூட்டம் நாட்டாம எல்லாருமே சரி எல்லாரும் வந்தாங்க டேய் என்னடா ஆச்சுன்னு கேட்டாங்க எங்க அண்ணன் மாட்டு காலை உடைச்சான் நான் எங்க அண்ணி கருப்பத்தை கழிச்சிட்டேன்னு சொன்னேன் அதுக்கு ஒரே ஒரு தீர்ப்பு சொன்னாங்க என்ன தீர்ப்பு? பெரிய பையா நீ பண்ணது தப்பு டே சின்ன பையா நீ பண்ணது தப்பு தப்பு. அதனால மாட்டு காலை நீ உடைச்ச மாட்டை நீ வந்து ஹாஸ்பிடல்ல பாத்து என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ ஒருத்தர் ஊம்பருப்பு ஊம்பருப்பு. டேய் சின்ன பையா உன் கண்ணி கருப்பத்தை கழிச்சிட்ட ஆமா. பொண்ணு திருப்பி மாசமாய்க்கு ஒருத்தர் ஊம்பருப்புன்னு விட்டாங்க என்ன என்ன அதுக்கு இதுக்கு சரியாவா என்ன ஓவுது? ஏய் யாரா ஐயா அத முடிச்சிட்டா நேரா நான் இந்த சபைக்கு தான் வரேன் டேய் 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 என்ன என்ன ஆனுடா உனக்கு என்னய்யா? இந்த வந்து உட்கார்ந்திராரு பாரு மாட்டு காலை உடைத்ததுக்காக அந்நிய கர்ப்பமாக்கி இருக்கிறாய் உண்மையா? மானம் கட்டவனே டேய். எவன் செய்வான் இந்த வேலையை அடே காவலா இடம் காலி எடுத்துதானே உட்காந்தா எடங்காலி அந்த உட்காருவியா ஏங்க பஸ்ல ஏற எல்லாம் சீட்ல உட்காந்துக்கிறாங்க ஸ்டாப்பிங் வந்தோட ஒருத்தர் இறங்கி போனா சீட்டு காலி என்ன உட்காந்துல பஸ் இந்த சீட்டு ஒண்ணா அப்ப வெய் உன் சீட்டை ஏய் நான் மாடையா ஐயையோ. என்ன ஆனுடா உனக்கு என்னடா காலதாமதனா கட்டு கதைகளை கொட்டி அளந்து கொண்டு வருகின்றீர்கள் காரி முடிச்சு கொடுங்க சரி வாங்கட்டும் ஐயா. காரி முடிஞ்சா உதவாங்க காரி முடிச்சு விடு என்ன உனக்கு ஆகலா விடாது சரி விடு ஏய் இந்த நாட்டிலே கணவரே ஆட்சின்னு நினைக்கிறாரு அவரு ஆமாடா ஆட்சின்னு நினைந்தாரு ஆமா ஏன் அடிக்கிறேன்னு கேட்கலாமா இல்லையா அதானே எதுக்கு அப்படியே நின்னுங்கிற அப்ப கேக்குதா எப்ப கேக்கட்டா இப்படா சொன்ன பத்தி தான் சரிதான், கேக்கட்டா அப்படி எத்தாங்களா புடிங்க போறாங்கடா சரி கேக்கல உடுடா போய்ச்ச போனா போடுங்க அருவு இருக்கண்டா என்னடா அது வந்திருந்து அடிச்சுனே இருக்கறாங்களே ஏன் அடிக்கிறேன் ஏன் எதுக்கு அடிக்கிறேன்னு கேக்குறது இல்ல அந்த ஆளுக்கு தான் அறிவு இல்ல எந்த ஆளுக்கு அறிவு இல்ல? அந்த தான் ஒரு பைத்தியம் என்ன நீ கேக்குறேன் சொல்லுங்க என்னத்துக்கு பாச்சு நடப்ப எனக்கு என்ன நோவு தாய் நான் துணி தானே கட்டிக்கிறேன் நானு எதுமா உன் கை தான் நோவு போகுது பாரு அப்படியே வந்தா எதுமா டேய் சரி பாட்டு விடுறா போட்டு விடு டேய் ஏய். நம்முடைய நாட்டிலே ஏய். ஏதாயில குறை உண்டா தங்கள் ஆட்சியில முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே சொல்ல முடியாது குறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே சொல்ல முடியாது குறை இல்லாமல் ஆட்சி செய்தால்தான் ஏய். நாட்டு மக்கள் அனைவரும் ஆமாங்க. நலமோடு வாழ்வார்கள் ஆமா. எப்படி தெரியுமா ஒரே பரப்புயிரை நீர் உயிரும் நீர் உயிரை நல் உயிரும் பலே. நல் உயிரை குடி உயிரும் ஆமா. குடி உயிரை கோன் உயிரும் ஆமா. கோன் உயர்ந்தால்தான் ஏய். கோன் மகான் உயர்வான் என்ற முறைப்படி நல்லது. நாட்டு மக்கள் அனைவரும் நலமோடு இருந்தால்தான் நாமும் நலமோடு வாழ முடியும் ஏய், இருந்தாலும் நீங்க சொன்னது உண்மைதான் ஐயா கொடி உயரத்தா குவார்டருக்கு இப்ப 10 ரூபாய் ஏத்திக்கிறாங்க முக்கியமானது இது ஏங்க அதான் அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும் என்ன பின்ன குடி உயிர் தானே அதிகமா சேல்ஸ் ஆமா பெட்ரோல் ஏத்திட்டாங்களா அதை பத்தி சொல்லாத நம்ம என்ன வண்டி வாட்டர் ஏத்து ஏங்க நம்ம வண்டியை வச்சுக்கிறோம் நம்ம வச்சுக்கிறோம்னா நம்ம எது யூஸ் பண்றோமோ அதை பத்தி தான் பேசணும் நான் நம்ம வண்டி யூஸ் பண்றது இல்ல இதை தான் யூஸ் பண்றோம் ஏய், ஐயா. இருந்தாலும் ஏய். நான் வந்து வெகு நேரமாகிறது ஆமா, ஐயா. என்னுடைய மனைவி பார்க்க வேண்டும் நல்லது. நான் அழைத்ததாக ஏய். அசிங்கமாக அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பக
வானிலும் கரும்பும் குலத்திற்கணி என்பார் தாமரை பெண்ணின் நலத்திற்கணி என்பார் நாணம் தனக்கணிதான் தான் சொல்ல உலகத்திற்கரம் என்ன நான் மணிக்கு நூலுக்கேற்பேன் அடக்கம் பெண்டிற்கு அழகு என்பது போல் ஒருமை மகளிர் போல பெருமையும் தன்னைத்தானே கொண்டு ஒழுங்கின் உண்டு என்ற திருக்குள்ளேற்பேன் பெண்ணின் பெண்மை நிலையத்தை வாழ்வதில்லை பெண்ணாவல் என்றே இந்நாட்டு மண்ணுக்கு மனைவியாக ராதி என்ற பெயரோடு வந்து வருகிறேன் இருந்தாலும் அத்தனை சதிக்கொடுமை புத்தி இருக்கிறவனுக்கு கோய்க்கு போட்டுமா கொஞ்ச நேரத்துல என் மூச்சே நின்னுட்டு இருக்கும் யா வாரி அடிச்சு சைனா வேற என்ன அவ்வளவு பயங்கரமா வந்து வரக்கூடாதுடா ஐயோ நரகத்துல இருந்து வச்சமா என்னடா நடக்குது நடக்கலையவா நடக்கலையவா மகாராஜா நம்ம தலைமையில கலத்திக்க மாட்டாரமா என்னடா சாமிக்கு என்னடா சாமியா துரைக்கு என்னடா ஆச்சு போச்சோமா என் வீட்டுக்காருக்கு என்னடா ஆச்சு வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு பாடி என்னடா சொல்லுவா என்னடா ஆச்சு பா வண்டி வந்து இறங்கணும்னு பைய கூட இறங்கறியம்மா சாப்பாடு எங்கடி கேட்டாரு ஐயோ மயில என்ன வீட்ல வச்சு 3 தடவை சாப்பிட்டாரம்மா வழியோட சாப்பாடுமா வயித்து கொஞ்சமே பண்ண மாட்டாரா சாம்பார் ரசமே ஊத்தில கறிவாய்மே ஊத்தி சாப்பிட்டாரமா முக்கணியோட சாப்பாடு போட்டாங்க மாங்கட்ட ஒண்ணு மாச்சு அது கூட உள்ளியானா பட்டி கூட வேடா ஐயோ கேட்டு சாப்பிட்டாரமா சப்பிங்கந்தார் அப்படியே சாப்பிட்டு வரும்போது எடுத்து கொட்டி சப்பிக்கிட்டே வந்தாரமா தெருவுல இப்படி சாப்பிட்டாரே இதுக்கு தான் சாப்பிட்டாரா என்னடா ஐயா உன்னை கூப்பிட்டார் சொன்னாரு அட பாவி ஐயோ 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 கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிட்டு இருக்கடா ஷாக்கு ஆயிட்டா மன்னர் வருகிறார் வருகவி வருகவி என்ன வேலை பண்ணா பாருங்க நீ நல்லா வாய் வைக்க என்ன அங்க போடாதீங்க வருகவி வருகவி
என்னடா பண்ணிக்கிறா? நாகாத்தா மேலே ஏச்சான். நாகாத்தாளா? நாகாத்தா வந்து அங்க அவனோட பின்னாடி கொத்துதா? இதான் வந்தா நாகாத்தா மேலே ஏறனலா அது வலையில போலான்னு பார்த்தா கச்சில பார்த்தா நண்டு வலையில போட்டுக்கறான். போடா. டேய் வாடா இங்க. ஏங்க உங்கள் இருவருக்கு இங்க வேலை கிடையாது. உங்க ரெண்டு பேருக்கு தான் வேலை. ஆமா. ஆகையால் இன்று உங்களுக்கு விடுமுறை. எங்களுக்கா? ஏன் விடுமுறைடா, போயிட்டு வாடா வீட்டுக்கு. நாங்க லீவு கேட்கலையே. லீவா? விடுமுறைடா. வேணாங்க எங்களுக்கு லீவு. சம்பளத்துல பிடிப்பீங்க வேணாம். ஏய் ஏன் வேலை செஞ்சாதான் சம்பளம்? வேலை இல்லை என்றால் சம்பளம் கிடையாது. ஆகையால இன்று போய் உன்னுடைய மனைவி மக்களோட சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி எல்லாம் உஞ்சா உரிமை ஆகுது. ஏன் என்ன ஐயா உஞ்சா உரித்துக்கு வேலை இல்லைன்ற அப்புறம் வேலை இருக்குதுன்ற எங்களை போன்ற நீங்க மட்டும் என்ன பண்ண போறீங்க? நான் வெங்காயம் வெட்ட போறேன். அப்ப நாங்க தோல் உரிக்க வரோம். ஏய் தோல்லாம் எனக்கு உரிக்க தெரியும். அப்ப நான் உட்காந்து மாவு பெய்கிறேன். அந்த வேலை உங்களுக்கு வேணாம். அட அவன் டிரைவர் வேலை பார்த்தா நான் கிளியர் வேலை ஆகுதியா? என்ன வண்டியா ஓடிக்குது? எங்க ஸ்டெப்னாவது கைட்டு மாட்டறங்க. சந்தில் புந்து கிரீஸ் அடிப்பே. எதையும் அடிக்காதீங்க. இன்று விடுமுறை நாள். போய்ட்டு வா, புறப்படு. போடா போடா போடா. சரி வாடா வாடா. வாடா பட்னே. ஏய் வாடா பட்டே. அடங்க நீ வேற தனி வெத்தல் பாக்கு வச்சு சொல்லுவாங்கடா. நமக்கு அருவா இருக்குடா. மூஞ்ச வச்சு எழுதிக்கறான் பாரு. ஏறி தர. வாடா. டேய் நீ வாடா. Bloody not ready stupid. I say you get up. Get out. Go man. Hey you go da. ஏய் வாடா. I say you get up. You go. நீ வா. வாடா. ஏய் வாடா. வாடா. நீ வாடா. வாடா. அருகாட்ட கமனாட்டி புத்தி இருக்குதா பாரு. அடடடடட. சரிடா நீ என்ன போற? ஏ மாதிரி பண்ணிதான் மாத்தா சாவச்சி சங்குதுருவோம். டேய் டேய் நீ வரியாலடா. ஏய் நீ வரியாலடா. ஏய் நீ வரியாலடா. ஏய் போடா உள்ள. அருகாட்ட கமனாட்டி. ஏய் அவன் நல்லவன். சொன்ன உடனே போயிட்டான். அறிவுள்ளவன். நீ எதுக்கு இங்க நின்னு இருக்க? என்ன பண்ண சொல்றா? இங்க உனக்கு வேலை இல்ல போடான்னு தான் சொன்னேன். என்ன கூட பாஸ் சொல்றியா? உன்ன கூடனா நீ என்ன பெரிய ஆளா? திரோதிரா. அப்ப திட்டாதடா போடா. ஆஹா. டேய் போடாடா. நாங்க சொல்லிட்ட போய் நினைக்கிறேன். என்னங்க? போடாடா. அட போடா. என்னடா? போடாடா. ஏய். ஆஹா. ஏய். ஒரு நேரம் போல மாட்ட பட்டுன்னு அடிச்சுடுவோம் நான். என் குடும்பத்துல ஒரு மாதிரியான லூசு நான் அம்மாச்ச பவுர்ணமி கேத்தி வந்தேன் என் காட்டிங்க வந்து. பார் பூமியில 1000 கணக்கு அதெல்லாம் எடுக்காது நீ. அப்புறம் நான் எடுத்துனா நீ தாங்க மாட்டா வச்சிருக்கோ. டேய் வாடான்ட்ட போய் நக்கறங்க அத்தர கம்மி இருக்கணும். போடா. ஐயோ என் கணவர் ஏய் போவே. ஏய் பாருங்க என்ன போன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ ஐயோ போடாமா. நான் ஏய் அவர் பண்டாடியும் பண்டாடி என்ன நினைச்சீங்க? சந்தேகம் வந்தா டைவர்ஸ் பண்ணி விட்டு சொல்லு. ஏய் அடி வாங்குடா. பார் கால்ல அடிக்கிறதெல்லாம் நான் பட்டுன்னு அடிச்சுடுவேன் நான். அப்புறம் என்னடா இந்த மாதிரி அடிச்சு கேட்க கூடாது. ஆச்சி அண்ட போய் பஞ்சாயத்துல பண்ணாத. ஏய் போடு பாக்கியா. ஏய் ஓ ஓ வந்துட்டாங்கடா ஜெயம் பட ஹீரோயினி சதா. 4 லைட் தங்கட்டா ஒரு சந்து பல்லு வச்சுக்கிட்டு போ. அந்த படத்துல அந்த அம்மா எவ்வளவு ஒல்லியாக்குது வர்ற அதுல கல்யாண பூச்சிருக்கா அவட்டுக்குது. தெருவில் அனாவசியமா உருணுமா வாதமா கல்யாண பூச்சிருக்காடி எடுத்து வச்சிரு போறாங்க. போல செவ செவனு நான் போய மாட்டேங்கிறியாமா? ஏய் ராதிகா. அத்தான் ஏங்க வரேன்? அம்மா கூப்பிட்டியா? உன்னைய கூப்பிட மாட்டேன். நீ கூப்பிடுங்க. ஏங்க இல்ல போன்ட்டேன் இதோட எப்போ வரணும் எவ்வளவு நேரம்? ஏய் இப்ப வராத. நீ 1/2 மணி நேரம் பொறுத்து வா. 1/2 மணி நேரம் ஆகும். ஆவண்டா. 1 மணி நேரமா? 1 மணி நேரம் கூட ஆகும். 1 மணி நேரம் ஆகுமா? அப்ப நீ உம்பாடு அமங்களதா? அவன் வர விட்டு திருப்பதிக்கு போட்டான். கண்ணே என்னங்க எப்படி? இத பாருங்க. இந்த நேரத்துக்குள்ள பார்க்கும்போது என் மனசு மதுமடா சாமி நான் பட்ட என்னடா அமைதியா இருக்க மாட்டேடா நீ? என்னங்க கண்ணே இந்த நேரத்துக்குள்ள பார்க்கும்போது என் மனசு எப்படி?
தெரியாமலே போய்விடும். இருந்தாலும் எத்தனையோ ஆண்டு காலம் ஆகிவிட்டது நமக்கோ திருமணம் முடிந்து. திருமணம் முடிந்தோ மயலச்செல்வம் இல்லாத மனக்குறையோடு தான் வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவருடைய கிருபை கிடைக்கவில்லை. ஆகையால் நமக்கு மயலச்செல்வமே இல்லை கண்ணே. என்ன செய்வதென்று நாட்டு மக்கள் என்ன பத்தி தவறாக பேசும்போது என் மனம் வேதனைப்படுகிறது. அத்தான் வேதனைப்படுகிறது. என்ன செய்வதென்று ஒன்றுமே புரியவில்லை கண்ணே. சரி, இப்ப என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னங்க செய்ய வேண்டும்? நம்முடைய காவலனை அழைத்து இதற்குண்டான ஏற்பாடு என்ன செய்ய வேண்டுமோ செய்து முடிப்போம். புறப்படு போகலாம். ஆச்சா ஆச்சா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிறேன் ஆச்சான்னு வந்து இல்லைங்க ஆச்சா என்ன போடா நீ அது குடுக்க போறேன். அவள அதை மட்டும் எட்டி எட்டி பாத்துங்கிற சுத்தமா அவள என்ன சொல்லுமா? ஏய் மாடையா சும்மா இருடா. சொல்லுங்க ஐயா. டேய், எத்தனையோ ஆண்டு காலம் முடிந்து விட்டது. திருமணம் முடிந்து. ஆமாங்க. மயலட்சம் இல்லாத குழந்தை செல்வமே இல்லை. குழந்தை இல்லாமல் இருக்கின்றோம். இருந்தாலும் இன்று ஏதோ பெரியோர் தரிசனம் கிடைக்குமோ? அப்படியா? ஆமா. யார் வந்தாலும் தகுந்த மரியாதையோடு அழைத்து வருகிறேன். கொடுத்து அழைத்து வர வேண்டியது நான் ஏன் பொறுப்புங்க. போய் வாங்க ஐயா, போய் வாங்க. கங்கை நாட்டை பார்த்தா நல்ல பாராவுசார் உசாராபார் பாராசோர் பாக்கடை பாராசூர் பாக்கடை பாக்கடமுக்கு காவி பாக்கம் பாராசூர் காவேரி பாக்கம் பாப்பாம்படி பாப்பாம்பாடி கல்லாலிப்பட்டு அப்பம்பட்டு சாலம்பட்டி ஒட்டம்பட்டு வான்கோயா 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 இல்லடா இவர் சப்பு கோயிடா சப்பேக்கற ஆளு ஐயா டேய் ஐயா யார் தெரிதா பண்றா யார் அவரு? யார் தெரியல? ஆள் தெரியல யார் சாமி? அட பாவி தெருவா பூ விக்கிறான்டா டாலியா பூ விக்கிற அவரு? ஆள பார்த்தா தெரியா கையோ வாங்க ஆமா சாமி. வாயா அப்படியே ஏய். பூ தான் விக்கிறியா அழகா ஒரு தட்டுல வச்சிருக்க கூடாது கையில தலையில மாத்தி வச்சிட்டு இருப்ப ஆமா மாறு கணக்குல குடுக்குறியா முழங்கணக்குல குடுக்குறியா எப்படி மாறு கணக்குல குடுக்குறியா முழங்கணக்குலயா அது உங்க தாத்தா காலத்துல கொடுத்திருப்பாங்க. அந்த காலத்துல மாறு கணக்குல தான் கொடுத்திருந்தாங்க ஐயா இப்ப காலம் மாற மாற முழங்கணக்கு ஆயி போச்சு அந்த காலத்துல ஒரு மாறு பூ வாங்கி பண்ணா என் வீட்டு 4 பொம்னாட்டி வச்சுக்குவாங்க யார் யார் தெரியாது என் மண்டாட்டி என் வீட்டுக்காரி என் சம்சாரம் என் ஒய்ஃப் உனக்கு யார் பேர் இது கொழுப்பு நாலுமே ஒண்ணுதானா 4 வந்தானா ஆமா. டேய் இவர் அவரு இல்லடா வேறாள்டா வேறாளா? கண்ட இல்ல வேற ஆள்ரா வேற ஆள்ரா. ஐயா பார்த்தா தெரியலையா யாரு இவரு? நெத்தில பட்டை பட்டை. கைத்துல கொட்டை கொட்டை. கையில கட்டை கட்டை. உடம்புல சட்டை சட்டை. இந்தால கல்யாணம் ஆகாத பொட்டை அம்மா லைன்ல வந்துச்சு சாமி லைன்ல வந்துச்சு டேய், ஆ. நான் யார் என்றே உங்களுக்கு புரியவே இல்லையா? யார் சாமி? எனது தந்தை பிரம்மா படைக்கும் தொழிலுக்கெல்லாம் அதிபதி. எல்லாம் பச்சை சாப்பிட்டு தான் வந்து உட்காந்துக்கிறாங்க படைத்தல் என்றா என்ன? என்ன உலகில் உள்ள ஜீவன்களை எல்லாம் படைப்பது எனது தந்தை. உலகத்திலே உள்ள உயிரெல்லாம் படைக்கிறது உங்க அப்பா தான் ஆமா, உட்காந்துக்கிறவங்களா அனைவருமே படுத்துங்கிறவங்களா எல்லாரும்டா. நடந்துங்கிறவங்களா டேய், உயிரினு சொன்ன இல்ல, ஆ. ஜீவராசிகள் அனைத்தையுமே சிருஷ்டிப்பது எனது அண்ணா தந்தை. ஏன் உன்னை படிச்சதே உங்க அப்பா தான் என்ன ஆமா, என்ன பச்சது உன்னை படிச்சதுதான்டா. மொத்த ஷோவில் நாய்த்துக்கு முன்னாடி டேய் டேய், டேய். டேய் கண்டிப்பா டேய். யாரால பேசிக்கிறா அட போடா. வாடா பழுக்கு பழுக்கு இருக்கா டேய். காதுல புகை கிளம்புடா டேய் மூக்குல சேர்வா ஊத்தா யாரால பேசிக்கிறா டேய் டேய், என்னையா இது நாட்டு மக்களா பச்சது உங்க அப்பான்னு ஒத்துக்கினே என்ன பச்சது உங்க அப்பனா எங்க அப்பா நான் முன்னாடி விளாசல வெங்காய படம் வெட்டிருந்தான் எதிரூடி திருமலை உட்காந்து கவுத்தி சேர்ந்தானா என்னடா? உள்ளே கப்புல அண்ணா, தவறா நினைக்காதனா ஆ. இன்னார்க்கு இன்னால் ஆயுள் என்று படைப்பது அவர் தந்தை அரடே இன்னவனுக்கு நாயில் அப்படின்னு தலையெழுத்து எழுதிருது ஆமா, பாதி வேலை உங்க ஒப்புந்து பாதி வேலை அவங்க ஒப்புந்து போது புரிஞ்சு. ஆமா உன் பேர் சாமி டேய், நாரதர். ஓ நாதார் நீதானா இல்ல பொறும்போக்கு பையன்டா. என்ன சாமியா ஓடு அப்படியே. அண்ணா, நாரதர். போறதும் போடுற அக்கௌண்ட்ல போட்டு சாமி ரொம்ப பேஜார் அண்ணா, பண்ணிக்கிறான் ஐயா தவறா பேசாதனா அவங்களுடைய தாயார் பெரிய விஷயம் அவங்க யார் தெரியுமா? உம்மா பேரு சரஸ்வதினா. உங்க அம்மா இது சொச்சடியா டேய், ஏன் சாமி உங்க அம்மா செடியில ஒரு 5-6 பிஞ்சு விட்டுருக்குமா சரஸ்வதி என்றால் புரியவில்லையா? யாருங்க டேய், என்னடா ஒன்றுமே தெரியாதவனாக புரிகிறாயே? ஏய், நீ பேசுறது கல்வி பார்த்தா கதிபதி. Oh my God. கல்வி கதிபதிடா. கல்வி கல்வினா எங்கறாங்க அந்தம்மா நாவிலே குடிகொண்டு இருப்பவள். நாக்கிலே உட்காந்துங்கறாங்க தண்ணி குடிக்கும் போது உள்ள போட மாட்டாங்க இல்ல, ஆகாயத்துல போயிடுவாங்க. அரடே நம்ம இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணமே அந்த கலைவாணி தான் ஆமா, அறிவை கொடுப்பவள். அப்படியா சாமி ஏன் வந்து எதுக்கு வந்து என்னத்துக்கு வந்து எப்போ வந்த உனது மன்னனை பார்க்க வேண்டும். அப்படியா நீங்க வந்துகிட்டா சொல்லிட்டு வர ஐயா போ. உங்க பேர் என்ன சொன்னீங்க நாரதர். நாரதர் எர் தர்ரணியா நாரதன். நாரதர் நாரத மகாமுனிவர் பார்க்கணும். நாரத மகாமுனிவர்
உன்னை இந்த வயித்தை பார்த்து எப்படி இருக்க? வந்தவன வைத்தியம் பாப்பேன். போத்த. கண்டிப்பா. வாங்க போ. சொல்லிட்டு வர வாங்க ஐயா. உன் சாமி. என்ன சாமி? உன் சாமனா? இந்த மாதிரி பண்ணுவான் நார்தன் நமக்கு தெரியாது போச்சு. செஞ்சு வந்து நின்ன உடனே நான் போய் சேவிங் பண்ணி வரேன்னு சலூன் கடைக்கு போனாரு. சலூன் கடையில பின்னால முட்டு கொடுக்கல அந்த கட்டையை தூக்கி கட்டுக்கிறான்டா. அப்ப திட்டு போறாலும் அந்த கட்டை தானியா? பட்ட சாமி. ஒண்ணே வேலை செய்டா. சட்டை சாமி. அப்படியா? மன்னர் வழிடா. என்னடா? என்ன அப்படி பாக்குற? யாராவது பெரியவர்கள் வந்தார்களா? உட்கார் சாமி. இந்த பலகாரமாகியே இந்த பிரகாரமாகியே சத்தியலோகத்தை ஆளக்கூடியவராம் பிரம்மகண்ட தேவராம் அவருக்கு ஒரே ஒரு புதல்வராம் நாரதர் பிள்ளை பிரம்மதேவன் வந்திருக்கிறார். எந்த காலத்துலடா? நாரதர் பிள்ளை பிரம்மதேவன். யாரா அவன்? பிரம்மதேவருடைய சுதன் நாரத மகாமுனிவர். 2022ல மாத்திட்டாங்களா என்ன? அட படுபாவி. அவர் எங்க இருக்கின்றார்? வாரத்துல வெளிக்கு இருக்கிறார். தண்ணி மோண்டுன்னு போடா. வெளிப்புறத்தில் நின்று கொண்டிருக்கிறார். வெளிப்புறத்தில் நிறுத்தி வைக்கலாமா? இந்த சாமா வச்சுக்கிற ஒரு சாமி. ஆமாண்ணா. இந்த சாமான் கையில வச்சிருக்காரு. இது என்னவென்று தெரியவில்லையா? யோக தண்டடா. யோக தண்டு விட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான்? லோகனா? யோக தண்டு. சரி யோக தண்டா. இதனால் ஜபித்து விடுவார், ஜாக்கிரதை. அவர் சபித்து விட்டால் நான் சாப்பிட்டு விடுவேன். அவர் எப்பேற்பட்டவர்? வெளியே நிற்க வைக்கலாமா? ஆமாங்க. எங்க இருக்கின்றார்? சுவாமி வாருங்கள் சாமி, வாருங்கள் சுவாமி. அவருக்கு தலையை நல்லா மகாமுனிவருக்கு என்னென்ன தொண்டு செய்ய வேண்டுமோ அனைத்து செய்ய வேண்டும். சுவாமி வந்திருப்பது யார் தெரிகிறதா? நாரத மகாமுனி வந்திருக்கிறார். அவர் அடுத்தவதற்கு மாப்பளா வாய் என்று சொல்லக்கூடிய முக்கண்ணு சாரு. முக்கணிடா. முக்கணியோடு முக்கணி சாரி எடுத்தாருனா அதனால முன்னாடியே போய் நீ பயத்தை பிசுக்கு, நான் பின்னாடியே வந்து கசுக்கு. பழத்தை புழிந்து பிழிந்தால் தானே வரும் சாரு. பிசுக்கு என்ன வார்த்தை? அத பிசுக்கு ஏன கஷ்ட போடா. எல்லாம் விளக்கமா சொல்ல உங்களுக்கு. சுவாமி நன்முகனாயின் எடுத்ததே வாதி நான்முகனாய் இங்கெடுத்த தேவாதி தேவா நான்முகனாய் இங்கெடுத்த தேவாதி தேவா நீ சாப்பாடு. டேய் சாப்பாடு. அதான் சாமி கண்ண முடிக்கி நீ குசுடு. டேய் கண்ண முடிக்கினா நான் குடிக்கிறதா? டேய் தனியா வாய் முடிக்கி மூக்கல ஊத்திக்க சாமி. யாரா நீ? நீ யாரு? நான் ஆம்பளை. உன் வேலை என்ன? என் வேலை என்ன? காவல். டேய் உன் கரத்தால குடுக்குது நான் சாப்பிடுறதா? சாப்பிட கூட என்னதான்? டேய் அதெல்லாம் சாப்பிட முடியாதுடா. இல்ல கண்டிப்பா. கீழ வைடா. ஏங்க? கீழ வைடா. நான் கீழ வைக்க சொல்றேன். உன் கரத்தால வாங்கி சாப்பிடு. என் கையில கொடுத்தா வாங்க மாட்டேன். நீ அவ்வளவு சுத்தம். எந்த கரத்தால கொடுப்பது? எந்த கையில கொடுக்கலாம்? இந்த கரத்தால கொடுக்கலாம் மேடம். அங்க தான் தப்பு பண்றீங்க. எது கொடுத்தாலும் இந்த கையால கொடுக்க கூடாதுங்க. இந்த கை இருக்குது. இந்த கைக்கு காலையில இருந்து மாலை வரைக்கும் வேலை இருக்குது. இந்த கை இருக்குது தர்மநந்தனம் பொறுமைசாலியான கை. இந்த கைக்கு ஒரே வேலை தான். ஒரே வேலை. காலை மாலை மரமாறும் வேலை. டேய் அடபாவி. அந்த கரத்துல ஒடிக்க வேண்டும். இந்த கரத்துல நீட்டலாமா? ஐயா சொல்றாரு என்கிட்ட, உன் ஜாதி என்னவோ, ஆண் ஜாதி, உன் குலம் என்னவோ, நல்ல தண்ணி குளம், நீ யாராருக்கு பிறந்தியோ, யாருக்கு பிறந்த எங்க ஆத்தா ஐவாசி புளிய மரமா, அந்த குச்சி இருக்கிறத இந்த கரத்துல குடுக்குற பாரு. எந்த கையில உன்கிட்ட வாங்கி குடித்தான்னு கேக்குறாரு. இந்த கையை நீட்டுற இல்ல அவ்வளவு சுத்தண்டா அவரு. என்ன உன் சுத்தத்துல சூள போடா. அப்ப என் கையில கொடுத்தா வாங்க மாட்டேன். வாங்க மாட்டேன். என்ன பண்ணா? கீழே வச்சிருவா. சரிங்க. ஏடி வா. போடா. சனி. ஓ நமச்சிவாய. என்ன சொல்லி வெட்டி வச்சிருக்கீங்க? ஏய் அதெல்லாம் மந்திரம் உங்களுக்கு தெரியாது. அப்படி இப்படி. நாராயணா. சாப்பிடலாமா?
எதனா கலந்துட்டு இருப்பியா? இல்ல வாய முடின்னு மூக்கல ஊத்திக்கோ. மூக்கல ஊத்திட்டா. சீ மூக்கு முடிக்க வாயில ஊத்திக்க சாமியே. அது எப்படி சாப்பிட முடியும்? குடிக்க தான முடியும். அத குடிங்க. ஏய் சொம்பாடா. குடி. டேய் புறா. புறா. யாரா? இத புடி. சாமி கீ வைங்க. டேய் வெட். இத புடுறா. ஏங்க கீ வைங்க. இத புடுறா. ஏம்பா கீ வைப்பா. ஏப்பா. டேய் வெயிடாக்கியா. டேய் வெயிடாக்கியா. பாவனே டேய். ஏய் நீ கையால குத்து நான் வாங்குடா. நீ யாரோ என்ன ஜாதியோ என்ன குலமோ என்ன கோத்தமோ மோட்டா உன்னை யாருக்கு பத்தலாம். உன் கையால குத்து நான் வாங்குடா. அவள மானம் கட்டு போய்க்கிறேன் நானே. டேய். ஊராம்டி சார் வச்சக்கரைச்சு போடுவேன். சொன்னதே தவறு. உன் வீட்டு சார்னா வடிக்க மாட்டேன். ஊராம்டி சார்னா வடிப்பேன். என் கையில இருந்து வாங்குறதுக்கு அவ்வளவு சாங்கியம் பாக்குறாரு அவரு. அவர் யாரு? அவர் கை தொட்டி எடுத்துட்டாரு. கண்ணிமிக்க நேரத்திலே உலகையும் பவனி வரக்கூடியவர். அவர் எப்படி ஒன்னால உரைப்பார். ஆமாங்க. நீ தாண்டா ஜாக்கிரதையா நடக்கணும். நேத்து கூட பார்த்தேன் கண்ணி வைக்கும் நேரத்துல அப்படியே கங்கர போட்டுட்டாரு. என்னவோ உன் குடும்பத்துக்கு விலை வந்து போது வர போற இப்ப உன் கை பட்டு நான் அப்படியே தொட மாட்டேன். அப்படியே தொட மாட்டேன். என்ன பண்ணுவா? மந்திரம் போட போறேன். என்ன பண்றா? பாரி போ. சாங்கனி சங்காங்கனி மாங்கனி மங்காங்கனி பர் படார் பட்டி டும்மு. அட சாமியாரே வாங்க. முக்கடி சாரி ஏதாவது குடும்பத்து என்ன பார்த்து என்ன கேட்ட? நீ என்ன ஜாதியா? என்ன ஜாதியோட கேட்ட? உன் ஜாதி பத்தியா தூக்கு மாட்டி தொங்குது. இதான வெளிய எங்கன போறா யாரா என்ன ஜாதின்னு கேப்பியா? உலகத்துல ஜாதி பத்தியே பேச கூடாது. போ போ மச்சான் இல்லடா அங்க பணம் வாளக்கு இது பாரு இது போட்டு தீசி எடுத்தா. தீச தருவா. சரிடா. டேய் வா. சாமி ஏதோ வராதவர் வந்திருக்கின்றீர்கள் சாமி. மனவேதனையோடு இருந்தேன். ஆனால் இப்போது வந்திருக்கின்றீர்களே என்னை வாழ்த்த வேண்டும் சுவாமி. வாழ்க வாழ்க. மன்னா சுவாமி நீ அனைத்து செல்வம் பெற்றிருந்தாலும் இப்படி ஏன் சோர்வையாக காட்சியிருக்கிறாய்? காரணமில்லாமல் இருப்பதா? சுவாமி என்ன தெரியுமா? அனைத்தும் இருக்கின்றது. நாட்டு மக்கள் சுகசேமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு இருந்த போதிலும் எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு சந்ததி இல்லையே, மகன் பேர் இல்லையே என்ற மன வருத்தத்தோடு இருக்கின்றேன் சுவாமி. செந்தமிழ் தேவா, உனக்கு உன்னுடைய மனக்குறை தீர்வதற்கு மார்க்கம் இருக்கிறது. மனக்குறை தீர்வதற்கு மார்க்கம் இருக்கிறதா? என்ன சுவாமி? 6 மலைக்கு அப்பால் 7வது மலையிலே என்ன பகவான் நாராயணன் புற்றாக அவதாரம் எடுத்திருக்கிறார். என்ன அங்கு சென்று பூஜை செய்து வந்தால் உனக்கு மக்கள் செல்வம் கிடைக்கும். உண்மையாகவா? உண்மையாக சுவாமி. இது தெரியாமல் நான் திண்டாடி கொண்டிருந்தேன் சுவாமி. இப்பொழுது திருமாலாகப்பட்டவரே 10 அவதாரங்களை விடுத்துவிட்டு 6 மலைக்கு அப்பால் பட்டது 7வது மலை. 7வது மலை 2 பாதத்தையும் புத்தாக வைத்து அவதாரம் எடுத்திருக்கிறார். அந்த இடத்திலே சென்று அன்னவரை வணங்கினால் எப்படியோ புத்திர சந்தானம் நமக்கு கிடைக்கும். நம் குறை தீர்ந்து விடும். குறை தீர்ந்து விடும். ஆமாங்க. இப்பொழுது நான் புறப்பட வேண்டியது. அதற்குள்ள ஏற்பாடு செய்து முடிக்கிறேன். நல்லதுங்க. சுவாமி நான் வருகிறேன் சுவாமி. ஓம் நமோ நாராயணா. நமது கலகத்துக்கு சரியான வழி கிடைத்து விட்டது. சரி என்னடா என்ன ஒரு சின்ன சந்தேகம். யார் யாரையும் கேக்குற சொல்ல மாட்டாங்க சாமி. அதான் உங்களை கேட்கலான்னு வந்தேன். என்ன ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் என்ன வித்தியாசம்? ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் என்ன வித்தியாசம்? ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் சரியா? சரியா சொல்லுவாரு. பார்த்து போட்டாதான் ஆடுவா ஆட்டக்காரி. எதுவும் போடலாம் சொன்னாவே ஆடுவா வீட்டுக்காரி. கோயிலரசே என் அச்சம் தீர்க்கவா, பச்சை மயில் ஏறும் பன்னிரு கையன் சோதராம், இச்சை கொண்டேன் முந்தன் மீது ஈஸ்வரன் மைந்தாம், பச்சை வண்ண பரந்தாமன் மகிழும் செல்வாம், சுவாமி பொன்னையப்பாம் சரணம் பொன்னையப்பாம். ஆரியங்காவில் வாழும் ஆண்டவனேவாம், பார்வதியா நகமகிழும் பாலகனேவாம், இருமேலி வீற்றிருக்கும் இறைவனேவாம், தர்மஞான சாசாமி தயவுடனேவாம், தர்மஞான சாசாமி தயவுடனேவாம். மறை தேடும் சபரிமலை அன்னவனேவாம்,
மண்புடை பாலகனேவாம் மன்னவனே மணிகண்டனே மகிழ்வுடனேவாம் மண்புலி மேல் காட்சி தரும் வள்ளலேனிவாம் வன்புலி மேல் காட்சி தரும் வள்ளலேனிவாம் தேவர்களும் உனை பணியே காந்தமலையினே ஆவலுடன் காட்சி தந்தால் ஜோதி உருவினேன் தேவர்களும் உனை பணியே காந்தமலையினே ஆவலுடன் காட்சி தந்தால் ஜோதி உருவினேன் காவலனே கண்ணாரே கண்டோ முன் ஜோதிமலை நாவார உனையடைத்தோம் உம் சுவாமியே சரணமையப்பாம் சுவாமி பொன்னையப்பாம் சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகனே சரணமையப்பா சபரிகிரி நாயகன் சரணமையப்பா மகாதேவா அம்பலத்தில் ஆடுகின்ற நடராஜா திருமலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம்.
பிள்ளை எல்லோரும் இல்லை என்ன இந்த இடம் தாங்க இந்த இடம் இல்லை என்ன சாமி மடம் தாங்க எல்லோரும் இங்கே வந்தா பங்குத்து தாங்க ஒவ்வொரு ஆட்சிதுன்னா விட்டு குத்தி தாங்க தசக்காரை குடி சொல்லி உச்சி குடி குடி மச்சான வணக்கம். பெற்ற தாய்தனை மகம் மறந்தாலும் பிள்ளையை பெரு தாய் மறந்தாலும் ஊற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகன் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இறைவா அப்படி சொல்லக்கூடிய தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவேந்திர பூபதிக்கு மகளாக பிறந்து நளனி என்ற பெயரோடு சீர சிறப்போடு வந்து வருகிறேன். ஆனை தினமும் என்னுடைய தோழி தேன்மொழியை சந்திக்க வேண்டும். தேனே
சேலை ஒரு முத்து மணி மாலை வாங்கி தரியா நலனுக்கு தோழியாக தேன் மொழியிட்டு பெறப்பட்டு எந்த ஒரு குறைபாடு இல்லாத வந்து வருகிறேன். சென்று அம்மாவை பார்க்க வேண்டும். அம்மா தேடி அம்மா இங்க பாருடி இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? உன்னை தான் தேடி கொண்டே வரேன். அப்படியா? ஆமா ஏடி தேடி என்னம்மா? ஆமா திரும்ப எங்க செல்வது வடக்கு மலரோடு போவது வழக்கம். ஆமாடி மலர் மட போக வேண்டும், மலர்களை பறிக்க வேண்டும், ஆரமாக தொடுக்க வேண்டும், கூந்தல் தொடுக்க வேண்டும் அல்லவா? ஆமாமா நேரமாகிறது வாடி போ. திருமலையிலே பகவானை வணங்க வேண்டும். அதற்குண்டான ஏற்பாடு ஆகட்டும். எடுத்துட்டு போய் நமோ நாராயணா உன்னையே வணங்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவா நாராயணா வெண்ணும் பாராயணா
என்னும் பாராயணம் நமோ நாராயணா பாண்டரங்கா பண்டரிநாதா பாண்டவர்துதா ஓம் நமோ நாராயணாய நமகே ஓம் நமோ நாராயணாய நமகே ஓம் நமோ நாராயணாய நமகே ஆண்டவா இறைவா எப்பேர்பட்ட காட்சி பார்த்தாயா கோவிந்தனை வணங்கினேன் நமோ நாராயணனை வணங்கியதால் 2 மலர் கிடைத்திருக்கின்றது இந்த மலரை வைத்துதான் இப்பொழுதே இந்த மலரை எடுத்துக்கொண்டு என்னுடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும் நமோ நாராயணா பாண்டுரங்கா வைகுந்தவாசா கோவிந்தா கோவிந்தா என்ன அழகு வாழ்ந்த மலர்வனம் பார்த்தாயா கண்ணுக்கு கண்ணாக கண்ணாக வந்தாக செண்டாக இருந்தாலும் இங்கு பாருடி அதிசயமான மலர்களா இருக்கிறது ஏண்டி தேனே இந்த மலர்களை பறிக்க வேண்டும் ஆரமாக தொடுக்க வேண்டும் கூந்தலில் சூடிக்கொள்ள வேண்டும் அல்லவா இந்த எடுத்து பார்ப்பதற்கு இந்த எடுத்து விட்டு போவதற்கு மனதே வரவில்லை. அப்படியா ஆமாடி அழகா இருக்கடி கூந்தலில் பூசு பூவெடுத்து மஞ்சமுன்று சூடவா போர்வையாக்கி மூடவா புது நாடகம் விரைவினில் அரங்கேறிடும் மரத்து பூவெடுத்து மஞ்சம் சூடவாம் புது நாடகம் விரைவினில் அரங்கேறிடும் அதுக்கு பின்னாடி வர ஒரு பாருமா எவ்வளவு அழகா இருக்கிறாரு இல்லடி இங்க பார்த்தாயா பின்னாடி தாண்டி அழகு பின்னாடி வரவதான் நல்லா ஆயிட்டா பெயிட்டா நல்லா அழகா இருக்கிறாரு இல்ல இவர்தான் குள்ளமா இருந்தாலும் அழகா இருக்காரு அப்படியா ஆமாடி இவர் தாண்டி அழகு பின்னாடிக்கிறதாம் அழகு இவரை பார்ப்பதற்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படிமா முன்னில பின்னழகு முதுகில் மச்சரகை தோளில் துளசி மாலை தொப்புளில் அமர்ந்த கலசம் பள்ளியில் பரிசலமடை பாதத்தில் செந்தாமரை ஆனால் அழகு மன்ன அர்ஜுன மகாராஜரை விட குள்ளமா இருந்தாலும் அழகா இருக்காரு அது விட பின்னாடி வர்றாரு அவர் தான் அழகு இல்ல இவர் தான் அழகு அவர் தான் அழகு இத பாருடி தேனே அம்மா சற்று
ஒரு விளையாட காட்ட வேண்டும் அல்லவா? எப்படிமா? பாடி போவா. பகவான் இரு பாதத்தை வைத்து புத்தாக அமர்ந்திருந்தார். அந்த இடத்திலே வந்து வணங்கினேன். ஆண்டவன் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே 2 மலர் கொடுத்திருக்கின்றார். இந்த மலர் எடுத்துக்கொண்டு நம்முடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும். புறப்படுவா. நாட்டுக்கு போகணுமா? ஆமா ஐயா 7 மலை போய் திரும்பி வந்திருக்கோம். ஆனா இதுக்கு மேல நடக்க முடியல. என்னால நடக்க முடியல. உன்னால நடக்க முடியவில்லை. அதனால காலெல்லாம் சோர்வா இருக்கு. சோர்வா இருக்குது. ரொம்ப பசியா இருக்குதுங்க. பசியா? இந்த கானகத்திலே பசி என்று உரைத்தால் உணவுக்கு எங்கடா செல்வது? உணவே கிடைக்காது. சரி சரி ஐயா, அத பார்த்தாய ஒரு நீரோடை. அந்த நீரோடையில சென்று சற்று ஜலம் அருந்திவிட்டு அதன் பிறகு போலாம். எப்படியாவது இவர்கள் இருவரும் விளையாட காட்ட வேண்டும் என்று உரைத்தேன். நீரோடைக்கு போகிறார்கள். போகட்டும் போகட்டும். ஐயோ வலிக்குதே. ஐயோ அம்மா. புலி வந்தது. புலி மீது பானத்தை ஏவினோம். பார்த்தா பெண் வந்து விழுறா. பச்சை ரத்தமாடா ரத்தம். காப்பாத்துங்க. வாயில விடுற. என் மாமர்ச்சா வாய் அவளுக்கு. கட்டுப்போடி காப்பாத்துங்க. வாடா கட்டு போட வேடா வாடா. என்ன விடு. என்ன விடு. கட்டு போடு வா. என்ன விடு. என்ன விடு. என்ன விடு. கட்டு போடணும்னா மூலிகை எடுத்துட்டு வந்து அந்த மருந்து வச்சு புலி போய் பேசடா போடா. என்னால வலி தாங்க முடியல அம்மா. என்னால தாங்க முடியலையே. என்னாச்சு? ஐயோ வலிக்குது. வலிக்குது. இருமா இருமா. நீ யாரு என்னன்னே தெரியல. நான் புலி. ஐயோ வலிக்குது. வலி தாங்க முடியலையே. ஐயோ எந்தடா கண்டு பாரு. ஏய் வந்து காசுடா. வந்து காசு குடுறா. எரிதே. எரிதே. போச்சா? மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்குது பாரு. மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்குது. என்னடா இந்த மாதிரி கதை எப்படி இருக்குப்பா? சுமாரா இருக்குது. சுமாரா இருக்கா? ஆமா நீ யாருமா? எந்த நாடு? எந்த ஊரு? என்ன பேரு? நீ ஏன் வந்த? என்னால உட்காந்து பேச முடியாது. பெண்ணாச்சு எப்படிமா? அதானே பின்னாடி நான் தூக்குறேன். ஏமா தூக்குமா? கல்யாணம் பண்ணி அங்க விட்டுட்டு எங்கட பாத்து நடக்கற. அங்க தம்ம ஒரு கிரிப்பாக்குது. ஐயோ 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 அம்மா 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 என்னன்னா பேரும் மனமிறங்கணும். ஏதா புலின்னு அடிச்சா பார்த்தா அந்த பெண் வந்தது. ஏன் அந்த வயல நீ ஏமா வந்த? யார் நீ? இத பாருங்க. நான் யார் என்பது இருக்கட்டும். ஆமா. இது முறையா? இது சரியா? இது நீதியா? இது நேர்மையா? இப்படி செய்யலாமா? என்ன செய்தா? ஏங்க நான் உனக்கு என்னங்க பாவத்தை செஞ்சேன்? நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? இது பாவம் இல்லையா? ஏன்? இது பாவம் இல்லையா? நான் உண்மைதான் போட்டேன். புலி எங்களை துரத்துச்சு.
அந்த புலி மீது பானத்தேவன பார்த்தா குறுக்கு என் மீது பட்டு விட்டது. உன் மேல பட்டுச்சா? ஆமாங்க. அதுக்கு தான் மூலிகை எல்லாம் எடுத்து வந்து அப்படியா? வச்சு கட்டி விட்டுருக்கேன். ஆமா சுமாரா இருக்குதுங்க இப்போ. நல்லா ஆயிடும். ஆமா. பயப்படாத. ஏம்மா உமாலியா பட்டுச்சு யாரோ கைய உனக்கு எங்கடா வைக்கிற? என்னம்மா ஐயா மூலிகை எல்லாம் வச்சு கட்டி இருக்கேன். நல்லா போயிடும். சரி இத பாருங்க. என்னை யார் என்று கேட்கிறாய்? இந்த மலர் வனத்தில் அழகாக மலர்களை பறிக்க வேண்டும், ஆரமாக தொடுக்க வேண்டும், கூந்தலில் சூடிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி வந்தேன். ஆமா நான் யார் என்பது இருக்கட்டும். நீங்க யாருங்க? நான் வந்து ஆம்பளைங்க. ஐயா நான் ஆம்பளைய பார்த்ததே இல்லையே. நீங்க தான் ஆம்பளைங்களா? ஆம்பளைங்களா இப்படிதான் இருப்பாங்களா? பின்னாடி இருப்பாங்க. இல்ல கேக்குறேன். அப்ப நாங்க பொம்பளைங்களா? இல்ல அறியாத பிள்ளைங்க மாதிரி தெரியுது. பெண்ணே நான் யார் தெரியுமா? யார்? கங்கை நாட்டு மன்னன். உன்னுடைய பெயர்? செந்தாமி தேவர். அப்படியா? நீங்க பாருங்க. ஆமா எங்க போயிட்டு வரீங்க? நான் இறைவனை வணங்க வந்தோம். அந்த பகவானை வணங்கணும், பகவானுடைய அருள் பெறணும்னு வந்தேன். நீ எதுக்கு நிக்கிற? உனக்கு இங்க வேலை இல்ல. வேலை இல்லையா? போ உள்ள. நீ போப்பா. போ. சின்ன பையன் சொன்னதும் போயிட்டான் பாரு. 6 மலைக்கு அப்பால் பட்டது. எதுவா அவங்க தான் போ சொல்றாங்கல. நம்ம ஒண்ணு வந்தோம். வா போலாம். நீ மட்டும் போடா. ஒரு பொம்னடி பார்த்த உடனே நேக்க கைட்டு விடுற பத்தியா? நீ என்னுடைய சோயண்டா. நீ இல்லாம நான் இருப்பனா? அடவா போலாம். இல்ல இந்த பெண்ணிடத்துல ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன். நீ போய் ஓய்வு பெற்றுக்கோ. ஏதோ பசி எடுக்குதுன்னு அதுக்கு முன்ன அடுக்கு சைட்ல குண்டான்லாம் சாப்பாடு வரல பழகுது. நீ போய் சாப்பிட்டு போ. சரிதான். நீ சாப்பிடுறன்றாங்க. போ போ. ஐயா கங்கை நாட்டு மன்னர் செந்தாமரை தேவர் என்று வரைக்கிறாய். ஆமா. இத பாருங்க. இப்படி எங்க போயிட்டு வரீங்க? 7 மலை 7வது மலையில ஐயோ பயமாகுது. எதமா காட்டுல இந்த பக்கம் போறதுக்கு பயமாகுது. இந்த பக்கம் போடா. அந்த பக்கம் போவா. இனி அந்த புலி வராது. வராது. நீங்க புறப்படுங்க. வராது போங்க. பயப்படாத போங்க. நீங்க சொன்னா சரிதான். ஆமா. திருமலையில பகவான் 2 பாதத்தை வைத்து புத்தாக வந்திருக்கின்றார். அந்த இடத்துல வந்து பகவானை வணங்க வேண்டும், 7 மலையான வணங்க வேண்டும் என்று வணங்கினேன். அவருடைய அருள் கிடைத்தது. என்னுடைய நாட்டிற்கு போகலாம் என்று வந்த வருகின்ற வழியில் தான் புலியை பார்த்தேன். புலி மீது பானத்தேவன் நீ வந்து அப்படி. ஆமா. கருத்துல என்ன வச்சிருக்கீங்க? கரத்துல இதுதான் பூ. என்னது? மலரா? மலர். இத பாருங்க. ஆமா மலர கருத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாய். நீங்களும் நாட்டுக்கு மன்னராக இருக்கின்றாய். நான் பெண் தானே, நீங்க மன்னர் தானே. நான் எதை கேட்டாலும் சத்தியமாக நீங்க எனக்கு கொடுப்பீர்களா? எதை கேட்டாலும் சத்தியமாக நீங்க எனக்கு கொடுப்பீர்களா? நான் உனக்கு தரணும். நீங்க தான் மன்னராச்சேங்க. ஆகையால தான் கேட்கிறேன். நான் கேட்டா தர்றேன். மக்களுடைய குறையை தீர்ப்பது மன்னருக்கு அழகு என்று உரைப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்களும் மன்னராக இருக்கின்றார். நான் ஒரு பெண் தானே. இந்த பெண் நான் என்ன கேட்க போறேன்? என்ன கேட்டு பாரு. சரி அதான் அப்படியே சத்தியம் செய்யுங்க. சத்தியா செய்யணும். இல்லங்க செங்கோல் பிடித்து ஆட்சி ஆளக்கூடிய மண்ணு நான் எதற்காக சத்தியம் போட வேண்டும்? நீ என்ன கேட்கறிய தரேன். நம்ப முடியாதுங்க. ஏமாத்தி விட்டு என்ன செய்வது? நான் ஏமாத்துவேன். சத்தியமாக சொல்லுங்க. நீ எதை கேட்டாலும் தருவேன். இதுவே சத்தியம். அப்படி இத பாருங்க. ஒரு பெண்ணா பிறந்தவள் மலர் மீது ஆசைப்பட்டு விட்டால் அந்த மலரை கூந்தல் சூடிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பாள். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய கரத்தில் மலரை வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த 2 மலர்களில் ஒரு மலரை கொடுங்க. என்னது? ஆமா. இந்த மலரை நான் உனக்கு கொடுப்பதா? ஆமா. ஆண்டவன் அருளால் கிடைத்த மலரு. இந்த மலரை உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். மன்னா கொடுக்க முடியாது. சத்தியத்தை தெரிஞ்சிருக்கீங்க. நினைவு இருக்கிறதா? அங்கேல ஆமா. என்ன வம்பா போச்சு? சத்திய தவறிய மன்னன் என்று நாட்டு மக்கள் அனைவரும் உரைப்பார்கள். என்ன அந்த அளவுக்கு போகாது. ஏனென்றால் இந்த மலர் எப்பேற்பட்ட மலர் தெரியுமா? ஆண்டவனுடைய அருளால் கிடைத்த மலர். என்னுடைய நாட்டுக்கு எடுத்து செல்ல நான் வரேன். வாங்க. என்ன வம்பா போச்சு? மலரை கொடுங்க. சத்தியம் செய்து விட்டேன். சரி என்ன செய்வது? மலர் தானே. 2 மலர் இருக்கு. ஒரு மலர் அமைதியா இருங்க. இத பாருங்க. இத நீங்களே உங்களுடைய கரத்தால் என்னுடைய தலையில் சூடி விடுங்க. என்ன? ஏனென்றா உன்னுடைய கூந்தலிலே நான் சூட வேண்டும். என்னால் கை தூக்க முடியாதுங்க. அடிபட்டு இருக்கிறது அல்லவா? ஆகையால் இந்த மலரை என்னுடைய கரத்தால் உன்னுடைய கூந்தலிலே சூட வேண்டும். ஆமா. இதானா? சூடி விடுங்க. எப்பறா வைக்கணும்? கையில தான் வைக்கணும். என்னங்க இத பாருங்க. இந்த
இந்த மலரை என் கூந்தலில் வைத்தவுடனே மயக்கம் வந்துச்சு. உங்கள் மீது மடங்கி விழுந்துட்டேங்க. நானும் மயங்கிட்டேன். அப்படியா கண்ணே என்னங்க? காதலாகியே மோக கொண்டனே வா 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 காதலாகியே மோக கொண்டனே வா 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 கட்டியனை திருமுத்தன் தந்திரு வா 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 கட்டியனை தரும் முத்தன் தந்திடு வா வா வா